10,000க்கு கீழே நீங்கள் ஒரு மொபைல் தேடிட்டு இருக்கீங்களா? 8,000 கூட சொல்லலாம். அதுலேயும் நம்ம கையில் இப்போ இருக்க மொபைல் 6,500 தான். ஸோ 8,000 7,000க்கும் கம்மியாக கூட நீங்கள் ஒரு மொபைல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு தான். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா மொபைல் பாக்ஸ்லையும் கொடுக்குற மாதிரி இதுலேயும் ஒரு மொபைல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேனுவல், அப்புறமா ஒரு சிம் எஜெக்டர் டூல், ஸோ கடைசியாக சார்ஜ், அதுக்கப்புறம் ஒரு கேபிள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைப் சி கிடையாது, நார்மல் யூஎஸ்பி கேபிள் தான். ஸோ இப்போ இந்த மொபைல் ஆன் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி இதோட ஃபிசிக்கல் ஓரி பார்த்துடலாம். ஸோ இதோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு சிம் கார்டுக்கான ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஹைப்ரிட் கிடையாது, நார்மல் தான். ஸோ 2 சிம் ஒரு மெமரி கார்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பாட்டமில் ஒரு பிரைமரி மைக் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா 6.53 இன்ச்சுக்கான HD+ IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அதிகபட்ச பிரைட்னஸ் லெவல் 400 nits. ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மிங்கிற அவங்களோட லோகோவை பாட்டமில் சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மொபைலை நம்ம பின்பக்கமாக ஹோல்ட் பண்ணும்போது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நல்லாவே காமிக்குது. ஸோ ஃப்ரண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்கிறது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து நம்ம இதோட பேட்டரி பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ 5000 mAh பேட்டரி அப்படிங்கிறதுனால நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணாலுமே ஒரு நாள் தாராளமாக வந்துடுது. இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் கிடையாது, பட் ஃபேஸ் சென்லாம் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G25க்கான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, ரொம்ப ஸ்பீடாகவும் இல்லை. பின்பக்கம் நமக்கு 13 மெகாபிக்சல் ஏஐ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேக் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஃபோட்டோஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு என்ன இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க சாரா டெக் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கேமரா சாம்பிள்ஸ் பார்த்ததிலே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு இந்த கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மொபைலோட ஆடியோ மற்றும் டிஸ்பிளே குவாலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கிளிப் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் ப்ராசஸர்லாம் நார்மலாகவே யூஸ் பண்ணியிருந்தாலுமே ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். பெருசாக லேகெல்லாம் கிடையாது, ஓரளவு நல்லாவே இருக்குது. மொபைல் ஆன் பண்ணதுமே நமக்கு வழக்கம் போல் நிறைய மொபைலில் கேட்குற மாதிரி இதுலேயும் ஒரு அப்டேட் கேட்டுச்சு. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இருக்க மாதிரி தெரியல. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 2 ஹவர்லேயே ஃபஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10ல் MIUI 12ல் ரன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB வேரியன்ட், அடுத்தது 3GB RAM 32GB வேரியன்ட். ஸோ நம்ம வச்சிருக்கிறது 2GB 32GB வேரியன்ட். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும் அப்படின்னாக்க நீங்கள் 3GB 32GB மொபைல் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ அதோட பிரைஸ் இதோட 1000 ரூபா கூட 7,500 ரூபா. ஸோ இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு 6,500 ரூபா ஒரு 7,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஓகேன்னு தான் சொல்லணும். இந்த மொபைலோட மொத்த வெயிட் 194 கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கையில் பிடிக்கும்போது அவ்வளோ வெயிட் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ டெக் பற்றின வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.